இது தெரிந்தால் இட்லி மாவை ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க, அதுவும் 2 நாட்களுக்கு மேல். முடிந்தது கதை. பல பெண்களுக்கு சமையலில் ஆறுதலே ஃப்ரிட்ஜில் இட்லி மாவை வைத்திருப்பதுதான். அதன் பின்னால் இருக்கும் கெடுதி தெரிந்தால் வைக்கலாமா வேண்டாமான்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. அவசர நேரத்துல உடனே சாப்பாடு தயார் செய்ய ஃப்ரிட்ஜில் மாவு வைத்திருக்கிறது எளிய வழியா தெரியலாம். ஆனால் அது நம்ம உடலுக்கு மெதுவா விஷமா மாறுவதா இருந்தா அது பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் இதுதான். இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு இவையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்டால் நடப்பதை பாருங்க. இட்லி மாவு என்பது புளிக்கும் தன்மை கொண்டது. புளிப்பு என்பது நம் குடலில் இருக்கும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உதவிகரமானது. ஆனால் அந்த புளிப்பு ஒரு கட்டத்துக்கு மேல் சென்றதும் அது தீய பாக்டீரியாக்கள் உருவாக்க ஆரம்பிக்கின்றன. இதனால் அந்த மாவு நம் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்க தொடங்கும். 24 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே பாத்திரத்தில் வைத்தால் ஈரப்பதமும் வெப்பநிலையும் பாக்டீரியாக்கள் வளர இலகுவான சூழலை உருவாக்கும். மாவு பழக தொடங்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை கூட சற்று வேறுபட்டதாக மாறும். சிலர் அதை சாதாரண புளிப்பென நினைத்து அடுத்த நாள் வரை பயன்படுத்துவார்கள். ஆனால் அது ஒரு பெரிய தவறு. அந்த மாவை சமைத்தாலும் அதில் உள்ள பாக்டீரியா முழுமையாக அழிக்கப்படாது. அந்த உணவு நம் குடலில் செரிமானத்தில் சிக்கல்களை உருவாக்கும். வாயு, குடல்வலி, தலை சுற்றல், நெஞ்செரிச்சல், வாந்தி, தூக்கமின்மை என பல உடல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இந்த வகை பழைய மாவுகள் உடலில் அமா எனப்படும் ஒரு நச்சுத்தன்மையை உருவாக்குகின்றன. அது ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்ட முக்கியமான விஷயமாகும். அமா என்பது செரிக்காத உணவு துகள்கள், நச்சுக்கள் என வகைப்படுத்தப்படும். இதன் விளைவாக உடலில் வீக்கம், சோர்வு, மண்டை வலி போன்றவை ஏற்படும். இதய நோய்களுக்கு இது மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். சிலர் புளிக்காமலேயே இருக்கும் மாவை பாதுகாப்பானது என்று நம்பி பயன்படுத்துவார்கள். ஆனால் புளிக்காத மாவும் குளிர்படுத்தப்பட்ட நிலையிலும் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க முடியாது. அந்த நிலையில் சமைத்து சாப்பிடும் போது கூட அதை உடல் ஏற்க மறுக்கும். நாள்தோறும் இப்படி பழைய மாவு உணவாக உடலில் சேர்ந்தால் அது மெதுவாக நம் ஆரோக்கியத்தை சிதைக்கும். வெந்தயம் சேர்த்து அரைக்கும் இட்லி மாவு 3 நாட்களுக்கு மேல் போனால் உடலில் வீக்கம், மந்தமாக சுழலும் நரம்புகள், தாழ்வான உச்சரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதய நோயாளிகள், வயதானவர்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு இது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். மருத்துவர்களே இதனை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாப்பாக வைத்திருப்பதாக நாம் எண்ணினாலும் உண்மையில் அவை குளிர்ந்த சூழலிலும் பாக்டீரியாக்கள் வசிக்கக்கூடிய சூழலை தருகிறது. குறிப்பாக அவற்றின் மேல் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது பாக்டீரியாக்கள் நேரடியாக எண்ணிக்கையை கூட்டிவிடும். அந்த மாவை மீண்டும் மீண்டும் எடுத்தும் பயன்படுத்தும் பழக்கம் கூட நம்மால் தொற்றை மேலே சேர்க்கும். முடிவாக உணவு என்பது நம் உடலை சீராக வைத்திருக்க ஒரு மருந்தாக செயல்பட வேண்டும். ஆனால் தவறான முறையில் பாதுகாக்கப்பட்ட உணவுகள் நமக்கு நோய் காரணமாக மாறக்கூடும். இட்லி மாவு, தோசை மாவு போன்றவற்றை புளிக்க வைத்த பிறகு அதிகபட்சம் 24 மணி நேரத்திற்குள் பயன்படுத்தி முடிக்க வேண்டும். மற்றதை ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் பாதுகாப்பு உண்டு என்பதெல்லாம் தவறான நம்பிக்கையே என்பதை மக்கள் உணர வேண்டும்.